பௌர்ணமினா ஒரு முழு நிலவு நாள்னு அர்த்தம். வருஷத்தில் வர்ற ஒவ்வொரு பௌர்ணமிக்கும், அதாவது ஒரு வருஷத்தில் அந்த 12 அல்லது 13 பௌர்ணமிக்கும், ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்குது. இன்றைக்கி நகரங்களில் வாழ்கிற நிறைய பேருக்கு இப்போ நிலவு என்ன நிலையில் இருக்குன்னே தெரியறதில்ல. அந்த மக்கள் அதை சுத்தமாக மறந்துட்டாங்க. இன்றைக்கி அமாவாசை, மேலே பார்க்காதீங்க, இன்றைக்கி நிலவே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி அமாவாசை, அமெரிக்காவில் இதை டைரெக்டாக நோ மூன் டே அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிலா இப்போ எந்த நிலையில் இருக்குன்னு இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கண்ணை பறிக்கிற வெளிச்சம், சத்தம், அது இதுன்னு இருக்கிறதால யாருமே வானத்தையோ அல்லது அவங்க உடம்பையோ கவனிக்கிறதே இல்லை. நீங்கள் வானத்தை நிமிர்ந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு அது தெரியும். அல்லது கண்ணை மூடி உங்கள் உடம்பை கவனித்தாலும் நிலவு என்ன நிலையில் இருக்குதுன்னு உங்களால் உணர முடியும். ஏன்னா நிலவோட ஒவ்வொரு நிலைக்கு ஏற்ற மாதிரி மனுஷ உடம்பும் கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படும். நீங்கள் ஒரு செயலராக இருந்தால் இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த நாட்களில் கடலே கொந்தளித்து மேலே எழும்பும். அது ஒரு பிரம்மாண்டமான நீர்ப்பரப்பு. அது அப்படியே மேலே எழும்புறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த பூமியை ஒரு உடம்பை பார்த்தீங்கன்னா, கடல்னு நாம் சொல்கிற இந்த நீர்ப்பரப்பு தான் பூமியோட பரப்பளவில் 70% மேலே கவர் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த உடம்பை எடுத்துக்கிட்டாலும் இங்கேயும் 70% மேலே தண்ணி தான் இருக்குது. ஏதோ தற்செயலாக நடந்தது இல்லை, இயற்கையோட டிசைன் இது தான். அப்போது அந்த கடலே கொந்தளித்து எழும்பும்போது உங்கள் உடம்பில் இருக்கிற தண்ணி மட்டும் சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கடல் தண்ணியில் நிறைய உப்பு கலந்துருக்கு. உப்புன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வேறு விஷயம் இருக்குது. நாம் எதையெல்லாம் உப்பாக உணர முடியுமோ அதுவும். ஆனால் இங்கே இருக்கிற தண்ணி இன்னும் ரொம்ப சிக்கலான ஒரு கலவை. சொல்லப்போனால் இது கடல் தண்ணியில் இருக்கிற கலவையை விட ரொம்பவே சிக்கலானது. உங்களை நீங்கள் ஒரு அற்புதமான கலவையாக வச்சுருக்கீங்களா இல்லை மோசமான கலவையாக வச்சுருக்கீங்களான்றது வேறு விஷயம். ஆனால் இது கண்டிப்பாக ஒரு சிக்கலான கலவை தான். அங்கே வெறும் உப்பு தண்ணி தான் மேலே எழும்புது. ஆனால் அதில் கப்பல்கள் போகுது, வேறு ஏதோ இல்லாமல் லான்ச் பண்ணுறாங்க, எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் கடலில் இருக்கிற உயிரினங்களோட வாழ்க்கையிலையும் ரொம்ப பெரிய மாற்றங்கள் நடக்குது. அதே தான் இங்கேயும் நடக்குது. ஆனால் நாம் ஒன்றும் செயலர் கிடையாது. செயலர்னா எப்போவும் ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, அப்படித்தானே? செயலர்னா எப்போவும் ஒரு புது இடத்துக்கு போகணும்னு ஏங்கிட்டு இருக்கிற ஒருத்தர்னு அர்த்தம். அப்போது நீங்கள் ஒரு ஆன்மீக தேடல் உள்ளவராக இருந்தால் நீங்களும் ஒரு செயலர் மாதிரி தான். எப்போவும் ஒரு புது இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க. இப்போ இருக்கிற இடம் சரியில்லைன்றதுக்காக இல்லை, ஆனால் நமக்குள்ளேயே ஒரு புது இடத்துக்கு போக நாம் விரும்புகிறோம். நமக்கு தெரியுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுனால மட்டும் நம்ம வாழ்க்கை ஒன்றும் பெருசாக மாறிட போகிறதில்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு பக்குவம் இருக்குது. அதனால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு புது இடத்துக்கு போகணும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் நீங்களும் ஒரு செயலர் தான். நீங்கள் ஒரு செயலராக இருந்தால் பௌர்ணமியும் அமாவாசையும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள். அதுக்காக நீங்கள் காத்துட்டு இருப்பீங்க. அன்னைக்கு தான் உங்களுடைய புது கப்பலை நீங்கள் கடலில் இறக்கணும்னு நினைப்பீங்க. அதனால் பௌர்ணமின்னா உங்களுக்குள்ள பல விஷயங்களை நீங்கள் தொடங்கி வைக்கிற ஒரு நாள்னு அர்த்தம். அதனால தான் யோகாவில் நிலவோட சுழற்சிக்கும் சூரியனோட சுழற்சிக்கும் ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒரு பெரிய சிஸ்டமே இருக்குது.
இயற்கையோட உதவியை நாம் முழுமையாக பயன்படுத்திக்கிறதுக்காகவே இதை முழுமையாக பயன்படுத்திக்கிறதுக்காக அப்படி அமைச்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 12லிருந்து 13 பௌர்ணமிகளில் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அதை அடையாளம் கண்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சைனாவில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒருவேளை ஜப்பானில் இருக்கலாம். அந்த ஆகஸ்ட் மாதத்து நிலவுக்கு அங்கே ஒரு முக்கியத்துவம் இருக்குது இல்லையா? இருக்கா? அதோட முக்கியத்துவம் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக சம்மர் சால்ஸ்டைஸ்க்கும் விண்டர் சால்ஸ்டைஸ்க்கும் அப்புறம் உடனே வர்ற முதல் பௌர்ணமிக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்குது. இந்த தடவை குரு பௌர்ணமி முதலாவது பௌர்ணமியாக வராமல் 2வது பௌர்ணமியாக வந்திருக்கு. சில ஆஸ்ட்ரோனாமிக்கல் கால்குலேஷன்ஸால் அது 2வது பௌர்ணமிக்கு மாறிடுச்சு. ஆனால் பொதுவாக எப்போவுமே சால்ஸ்டைஸுக்கு அப்புறம் வர்ற முதல் பௌர்ணமி தான் குரு பௌர்ணமியாக வரும். வின்டர் சால்ஸ்டைஸுக்கு அப்புறம் வர்ற முதல் பௌர்ணமியை தன்ய பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. இது நிறைவு தரனால கருதப்படுது. அப்புறம் தமிழ்நாட்டில் இது தைப்பூசம்னு கொண்டாடுறாங்க. அப்படித்தானே? தைப்பூசம் இல்லை, அது கொஞ்சம் தள்ளி வருமா? சரி, அது தன்ய பௌர்ணமின்னு சொல்லப்படுது. அது பலவிதமான வழிகளில் கொண்டாடப்பட்டாலும் அடிப்படையில் அது நிறைவுக்கான நாள் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த குரு பௌர்ணமி, அதாவது சம்மர் சால்ஸ்டைஸுக்கு அப்புறம் வர்ற இந்த பௌர்ணமிக்கு வரலாற்று ரீதியாகவும் சரி, கோள்களின் அமைப்பை பொறுத்தும் சரி, ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஆதியோகி தன்னை ஒரு ஆதி குருவாக மாற்றிக்கிட்ட நாள் இது. சுமார் 15,000 வருஷங்களுக்கு முன்னாடி முதல் யோகி முதல் குருவாக மாறணும்னு முடிவெடுத்த இந்த நாளை தான் நாம் குரு பௌர்ணமின்னு சொல்கிறோம். ஆதி குரு பிறந்த நாள் இன்னைக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் மனித இனமே கேள்விப்படாத ஒரு உன்னதமான விஷயத்தை அவர் உலகத்துக்கு கொடுத்ததோ இல்லை வழங்க ஆரம்பித்ததோ இதே நாளில் தான். அதாவது நீங்கள் தீவிரமாக முயற்சி செய்ய தயாராக இருந்தால் இயற்கை உங்களுக்கு விதிச்சிருக்கிற எல்லா எல்லைகளையும் உங்களால் கடந்து போக முடியும் அப்படிங்கிறத அவர் மனிதர்களுக்கு உணர்த்தினார். நீங்கள் தீவிரமாக முயற்சி செஞ்சு உங்களுக்குள்ளே செய்ய வேண்டிய தேவையான விஷயங்களை செஞ்சால் இப்போ இருக்கிற உங்கள் எல்லைகளை தாண்டி உங்களால் வளர முடியும். அது வரைக்கும் ஏன் இன்றைக்கும் கூட நிறைய பேர் நான் இப்படி தான் படைக்கப்பட்டிருக்கேன், இது ஒன்று கடவுளோட விருப்பமாக இருக்கணும், இல்லை எங்கள் அப்பாவோட தப்பாக இருக்கணும், ஆனால் நான் இப்படி தான், இதை என்னால் எதுவும் மாற்ற முடியாது அப்படின்னு தான் நம்பிட்டுருக்காங்க. இந்த நாளில் தான் ஆதியோகி மனித குலத்துக்கு இப்படி ஒரு சாத்தியத்தை அறிமுகப்படுத்தி நீங்கள் தீவிரமாக முயற்சி செய்ய தயாராக இருந்தீங்கன்னா மனிதனுக்குரிய எல்லைகள்னு கருதப்படுற எல்லாத்தையும் தாண்டி போகிறதுக்கான ஒரு விஞ்ஞானத்தை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் கூட மக்கள் மனுஷன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது பெரும்பாலும் அவங்க மனுஷனாக இருக்கிறதோட அந்த பிரம்மாண்டத்தை பற்றியோ அதோட சக்தியையோ அல்லது அதில் இருக்கிற உன்னதமான சாத்தியங்களையோ பற்றி அவங்க பேசுகிறதில்ல. மனுஷனாக இருக்கிறதுல இருக்கிற குறைபாடுகளையும் எல்லைகளையும் பற்றி தான் பேசுகிறாங்க. யாராவது நானும் ஒரு சாதாரண மனுஷன் தானே அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க எவ்வளோ குறைவான சாத்தியங்கள் உள்ளவங்கன்னு தான் சொல்ல வர்றாங்க. ரொம்ப அபூர்வமாக தான் யாராவது நான் ஒரு மனுஷன் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய சாத்தியமாக நினைக்கிறாங்க. ஏன்னா கடவுளோட சித்தத்தினாலேயும் இல்லை அப்பா அம்மாவோட தப்புனாலேயோ தான் நான் இப்படி இருக்கேன், என்னால் இவ்வளோ தான் முடியும், அதுக்கு மேலே முடியாதுன்னு இன்னும் நிறைய பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள ஒரு மறுபிறப்பு நடந்தா இல்லைன்னா உங்களுக்கு
நீங்களே அப்படி ஒரு மறுபிறப்பை சாத்தியமாக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இயல்பாகவே உங்களோட ரொம்ப முக்கியமான வேலையே இதுவாக தான் இருக்கும். நாம் தீவிரமாக முயற்சி செய்ய தயாராக இருந்தால் நிச்சயம் எல்லா தடைகளையும் தாண்ட முடியும். நாமளே உருவாக்கிக்கிட்ட எல்லைகள், நம்ம மரபணு ரீதியாக வந்த எல்லைகள், ஏன் இயற்கையே நமக்கு விதித்த எல்லைகளை கூட நம்மளால் கடக்க முடியும் அப்படிங்கிறத உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். பிறப்பு இறப்பு அப்படிங்கிற எல்லைகளை கூட நம்ம தீவிரமாக முயற்சி பண்ண தயாராக இருந்தால் கண்டிப்பாக தாண்ட முடியும். அதனால தான் குரு பூர்ணிமான்னு சொல்லப்படுற இந்த நாளில் இந்த முக்கியமான செய்தி உலகத்துக்கு சொல்லப்பட்டது. அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மனுஷ வாழ்க்கைங்கிறது ஒரு முடிவில்லாத வாய்ப்பாக மாறினது. இதுக்கப்புறம் தான் இந்த பூமியில் ஒரு சாதாரண உயிரினமாக பிறந்து ஒரு வலையில் மாட்டிக்கிட்ட மாதிரி இல்லாமல் மனித வாழ்க்கையை எல்லையற்ற ஒரு சாத்தியமாக மாற்றின நாள் இது. அதனால் நம்ம கண்டிப்பாக இதை கொண்டாடணும்.